நீரை வாழ்வை நாம் காணுவோம். இந்த உலகில் மனித நலம் மலர்ந்து மாண்படைய பண்போடு நாம் வாழுவோம். நீரை வாழ்வை நாம் காணுவோம், அன்பை கொண்டாடுவோம், இறையன்பில் ஒன்றாகுவோம். இந்த உலகில் மனித நலம் மலர்ந்து மாண்படைய பண்போடு நாம் வாழுவோம். நீரை வாழ்வை நாம் காணுவோம். தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய் ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, கடவுள் கனிவுடன் நம்மை சந்திக்க வருகிறார். நம்முடைய துன்ப துயரங்களிலிருந்து நம்மை மீட்க தயாராக இருக்கிறார். நாம் அவரை சந்திக்க தயாராக இருக்கிறோமா? நம்முடைய வாழ்வு முறை அப்படியாக இருக்கிறதா? நம்முடைய செயல்பாடுகள், நம்முடைய வார்த்தை கடவுளை சந்திக்கக்கூடிய வாழ்வை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்று சொல்லி சிறப்பாக இந்த நாளிலே சிந்தித்து பார்த்து, இந்த திருப்பலியிலே நம்முடைய குற்றம் குறைகளுக்காக, பாவங்களுக்காக கடவுளிடம் மன்னிப்பை வேண்டி ஆண்டவருடைய ஆசீர்வாதமும் அருளும் நமக்கும் நம்முடைய குடும்பத்தாருக்கும் கிடைக்க உருக்கமாக இந்த திருப்பலியிலே நாம் நம்மையே ஒப்பு கொடுத்து செபிப்போம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஜெபிப்போமா. இறைவா, வீழ்ச்சியுற்ற உலகை உம் திருமகனின் தாழ்ச்சியினால் மீண்டும் நிலைநிறுத்தினீரே. அதனால் பாவத்தின் அடிமை தலையிலிருந்து நீர் விடுவித்த உம் நம்பிக்கையாளருக்கு புனித பேரின்பத்தை தந்து அவர்கள் என்றும் நிலையான மகிழ்ச்சி அடைந்திட செய்வீராக. உம்மோடு தூயாவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். கடவுள் உங்களை கனிவுடன் சந்திக்க உறுதியாக வருவார். இந்த நாட்டிலிருந்து அவர் உங்களை அழைத்து செல்வார். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 49, இறை வார்த்தைகள் 29 முதல் 32 முடிய மற்றும் அதிகாரம் 50, இறை வார்த்தைகள் 15 முதல் 26 முடிய. அந்நாள்களில்
யாக்கோபு தம் புதல்வர்களுக்கு கட்டளையிட்டு கூறியது: இதோ, நான் என் இனத்தவரோடு சேர்க்கப்பட இருக்கிறேன். என்னை என் தந்தையருடன் இத்தியனான எப்ரோனின் நிலத்திலுள்ள குகையில் அடக்கம் செய்யுங்கள். அது கானான் நாட்டில் மம்ரே பகுதிக்கு அருகேயுள்ள மக்பேலாவின் நிலத்தில் அமைந்துள்ளது. ஆபிரகாம் இத்தியனான எப்ரோனிடமிருந்து அந்த நிலத்தை கல்லறை நிலத்திற்கென விலைக்கு வாங்கினார். அங்கே ஆபிரகாமையும் அவர் மனைவி சாராவையும் அடக்கம் செய்தனர். அங்கு ஈசாக்கையும் அவர் மனைவி ரெபேக்காவையும் அடக்கம் செய்தனர். அங்கேதான் நானும் லேயாவை அடக்கம் செய்துள்ளேன். அந்நிலமும் அக்கல்லறையும் இத்தியரிடமிருந்து விலைக்கு வாங்க பெற்றவை. யாக்கோபு தம் புதல்வர்களுக்கு கட்டளைகளை வழங்கி முடித்த பின் தம் கால்களை படுக்கையினுள் மடக்கிக் கொண்டு உயிர் நீத்து தம் இனத்தாருடன் சேர்த்து கொள்ளப்பட்டார். அப்பொழுது யோசேப்பின் சகோதரர் தங்கள் தந்தை இறந்துவிட்டதை கண்டு, யோசேப்பு நாம் அவருக்கு செய்த அனைத்து தீமைகளையும் கருதி இப்பொழுது நம்மை வெறுத்து உறுதியாக பழிவாங்குவார் என்று எண்ணினர். எனவே அவர்கள் யோசேப்புக்கு இவ்வாறு செய்தி அனுப்பினர்: உம் தந்தை இறப்பதற்கு முன் உன் சகோதரர் உனக்கு தீங்கிழைத்ததன் மூலம் உண்டான குற்றப்பழியையும் பாவத்தையும் மன்னித்துவிடு என்று யோசேப்புக்கு சொல்லுங்கள் என்று எங்களுக்கு கட்டளையிட்டார். ஆகவே இப்பொழுது உம் தந்தையின் கடவுளுடைய அடியார்களாகிய எங்களின் குற்றப்பழியை மன்னித்தருளும். அவர்கள் இதை தம்மிடம் அறிவித்தபோது யோசேப்பு அழுதார். அவர் சகோதரரும் அழுது அவர் முன் தாழ் பணிந்து, நாங்கள் உம் அடிமைகள் என்றனர். யோசேப்பு அவர்களிடம், அஞ்சாதீர்கள், நான் கடவுளுக்கு இணையானவனா? நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள். ஆனால் கடவுள் அதை இன்று நடப்பது போல் திரளான மக்களை உயிரோடு காக்கும் பொருட்டு நன்மையாக மாற்றிவிட்டார். ஆகவே இப்பொழுது அஞ்ச வேண்டாம். உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் நான் பேணி காப்பேன் என்றார். இப்படியாக அவர் அவர்களுக்கு ஆறுதல் அளித்தார். அவர்களுடன் இதமாக பேசி வந்தார். யோசேப்பும் அவர் தந்தையின் வீட்டாரும் எகிப்தில் குடியிருந்தனர். யோசேப்பு 110 ஆண்டுகள் உயிர் வாழ்ந்தார். எப்ராஹிமின் 3ஆம் தலைமுறையை பார்க்கும் வரையிலும் மனாசேயின் மகன் மாக்கிரின் குழந்தைகள் தம் மடியில் விளையாடும் வரையிலும் யோசேப்பு உயிர் வாழ்ந்தார். யோசேப்பு தம் சகோதரரிடம், நான் சாகும் வேளை வந்துவிட்டது. ஆனால் கடவுள் உங்களை கனிவுடன் சந்திக்க உறுதியாக வருவார். ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபுக்கு தாம் கொடுப்பதாக வாக்களித்த நாட்டிற்கு இந்த நாட்டிலிருந்து அவர் உங்களை அழைத்து செல்வார் என்றார். மீண்டும் யோசேப்பு, கடவுள் உங்களை கனிவுடன் சந்திக்க உறுதியாக வருவார். அப்பொழுது நீங்கள் என் எலும்புகளை இங்கிருந்து எடுத்து செல்லுங்கள் என்று சொல்லி இஸ்ரேல் புதல்வரிடமிருந்து உறுதிமொழி பெற்றுக்கொண்டார். யோசேப்பு தம் 110ஆம் வயதில் இறந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை திருப்பாடல் 105. நாம் பாட வேண்டிய பதிலுரை: கடவுளை நாடி தேடுவோரே, உங்கள் உள்ளம் ஊக்கமடைவதாக. கடவுளை நாடி தேடுவோரே, உங்கள் உள்ளம் ஊக்கமடைவதாக. கடவுளை நாடி தேடுவோரே, உங்கள் உள்ளம் ஊக்கமடைவதாக. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், அவர் தம் பெயரை சொல்லி வழிபடுங்கள். அவர் தம் செயல்களை மக்களினங்கள் அறிய செய்யுங்கள். அவருக்கு பாடல் பாடுங்கள், அவரை புகழ்ந்தேத்துங்கள். அவர் தம்
வியத்தகு செயல்கள் அனைத்தையும் எடுத்துரையுங்கள். கடவுளை நாடி தேடுவோரே, உங்கள் உள்ளம் ஊக்கமடைவதாக. அவர் தம் திருப்பெயரை மாட்சிப்படுத்துங்கள். ஆண்டவரை தேடுவோரின் இதயம் அக்களிப்பதாக. ஆண்டவரையும் அவரது ஆற்றலையும் தேடுங்கள். அவரது திருமுகத்தை இடையராது நாடுங்கள். கடவுளை நாடி தேடுவோரே, உங்கள் உள்ளம் ஊக்கமடைவதாக. அவரின் ஊழியராம் ஆபிரகாமின் வழிமரபே, அவர் தேர்ந்து கொண்ட யாக்கோபின் பிள்ளைகளே, அவரே நம் கடவுளாகிய ஆண்டவர். அவரின் நீதி தீர்ப்புகள் உலகம் அனைத்திற்கும் உரியன. கடவுளை நாடி தேடுவோரே, உங்கள் உள்ளம் ஊக்கமடைவதாக. கடவுளை நாடி தேடுவோரே, உங்கள் உள்ளம் ஊக்கமடைவதாக. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கிறிஸ்துவின் பொருட்டு பிறர் உங்கள் மீது வசை கூறும்போது நீங்கள் பேறு பெற்றவர்கள், ஏனெனில் கடவுளின் மாட்சிமிக்க தூய ஆவி உங்கள் மேல் தங்கும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 10 இறைவசனங்கள் 24 33 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது: சீடர் குருவை விட பெரியவர் அல்ல, பணியாளரும் தம் தலைவரை விட பெரியவர் அல்ல. சீடர் தம் குருவை போல் ஆகட்டும், பணியாளர் தம் தலைவரை போல் ஆகட்டும், அதுவே போதும். வீட்டு தலைவரையே பெயல்செபுல் என அழைப்பவர்கள் வீட்டாரை பற்றி இன்னும் தரக்குறைவாக பேச மாட்டார்களா? எனவே அவர்களுக்கு அஞ்ச வேண்டாம். ஏனெனில் வெளிப்படாதவாறு மூடப்பட்டிருப்பது ஒன்றுமில்லை, அறிய முடியாதவாறு மறைந்திருப்பதும் ஒன்றுமில்லை. நான் உங்களுக்கு இருளில் சொல்வதை நீங்கள் ஒளியில் கூறுங்கள், காதோடு காதாய் கேட்பதை வீட்டின் மேல் தளத்திலிருந்து அறிவியுங்கள். ஆன்மாவை கொல்ல இயலாமல் உடலை மட்டும் கொள்பவர்களுக்கு அஞ்ச வேண்டாம். ஆன்மாவையும் உடலையும் நரகத்தில் அழிக்க வல்லவருக்கே அஞ்சுங்கள். காசுக்கு 2 சிட்டுக்குருவிகள் விற்பதில்லையா? எனினும் அவற்றில் ஒன்று கூட உங்கள் தந்தையின் விருப்பமின்றி தரையில் விழாது. உங்கள் தடைமுடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்கின்றது. சிட்டுக்குருவிகள் பலவற்றை விட நீங்கள் மேலானவர்கள். எனவே அஞ்சாதிருங்கள். மக்கள் முன்னிலையில் என்னை ஏற்றுக்கொள்பவரை விண்ணுலகில் இருக்கும் என் தந்தையின் முன்னிலையில் நானும் ஏற்றுக்கொள்வேன். மக்கள் முன்னிலையில் என்னை மறுதலிப்பவர் எவரையும் விண்ணுலகில் இருக்கிற என் தந்தையின் முன்னிலையில் நானும் மறுதலிப்பேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு நாளும் பல்வேறு அருட்தந்தையர்கள் திருப்பலி வழியாக உங்களை சந்தித்து உங்களுக்காக ஜெபித்து உங்களுடைய குடும்பங்களை நினைவு கூறுகிறார்கள். உங்களுடைய கருத்துக்களுக்காக கடவுளை நோக்கி மன்றாடுகிறார்கள். இந்த அருமையான வாய்ப்பு ஊடகம் வழியாக இறைப்பணி என்பது இன்றைக்கி நிறையா பேர் செய்து கொண்டு இருக்கிறார்கள், வளர்ந்து கொண்டே இருக்கிறது. தனி நபராகவோ குழுவாகவோ சிறப்பாக செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த தருணத்தில் ஆராதனை டிவி குழுமமும் உங்களுக்காக இந்த முயற்சியை எடுத்து பல்வேறு நிகழ்ச்சிகளை கொடுத்து கொண்டிருக்கிறோம். திருப்பலி மட்டும் இல்லாமல் பாடல்களை கொடுக்கிறோம். இன்னும் பல்வேறு நிகழ்ச்சிகள் வர காத்து கொண்டிருக்கிறது. அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பும் உங்களுடைய உதவியும் எங்களுக்கு அதிகமாக தேவைப்படுகிறது. எங்களுக்காக நீங்கள் தினந்தோறும் ஜெபிக்கிறீர்கள். அதே நேரத்தில் இந்த நிகழ்ச்சிகள் வரும் பொழுது அதை மற்றவர்களுக்கு பகிரணும், இன்னும் அதிகம் பேருக்கு இதை பற்றி தெரிய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஆசைப்படுகிறோம். அது உங்களால் மட்டும்தான் கொண்டு போய் சேர்க்க முடியும். நாங்கள் புது நிகழ்ச்சிகளை பதிவேற்றம் செய்யும் பொழுது அதை எப்படி பார்க்கணும் அப்படின்னு தெரில அப்படின்னு சொன்னால், நீங்கள் ஆராதனை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே அந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நீங்கள் உள்ளுக்கு போய் பார்க்கலாம். இல்லாட்டினா எங்களுடைய அந்த வீடியோவில் கீழே அலைபேசி எண் கொடுத்துருக்குறோம். அதில் நீங்கள் எங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணால் கூட நான் தனிப்பட்ட முறையில் நிகழ்ச்சிகள் வரும்பொழுது அதை உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்கள் அதை மற்றவர்களுக்கு பகிரலாம். இப்படியாக நாம் எல்லாரும் இணைந்து கடவுளுடைய பணியை மிக சிறப்பாக இந்த ஊடகத்தின் வழியாக செய்யலாம். அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பும் உதவியும் எங்களுக்கு அதிகமாகவே தேவைப்படுகிறது. ஆகவே தொடர்ந்து எங்களுக்காக ஜெபிக்கவும் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அன்பிற்குரியவர்களே, ஒரு இனத்தை அழிக்கணும் அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய மொழியை அழித்தோம் அப்படின்னு சொன்னால் போதும். அவங்கள சார்ந்திருக்கக்கூடிய அந்த மண்ணிலேருந்து அவங்கள பிரித்தெடுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் ஒரு இனத்தை நம்ம அழித்து விடலாம். அவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த பண்பாடு கலாச்சாரம் இதே வந்து நம்ம வந்து பால்படுத்துகிறோம் அப்படின்னாலும் ஒரு இனம் அழிக்கப்பட்டு விடும். அப்படியான ஒரு முயற்சி தான் இலங்கையில் ஈழத் தமிழர்களுக்கு எதிராக நடந்தது அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருக்குமே தெரியும். சிதறடிக்கப்பட்டார்கள். பல்வேறு நாடுகளுக்கு அவர்கள் செல்ல நிர்பந்தப்படுத்தப்பட்டார்கள். அதனால் இன்றைக்கி நம்மளுடைய நிகழ்ச்சிகளையும் வந்து நிறையா ஈழத்தமிழர்கள் பல்வேறு நாடுகளில் இருந்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நமக்காக அவர்கள் வந்து நிறைய உதவிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். நான் இங்கே திருச்சியில் வாழவந்தான் கோட்டை அப்படிங்கிற ஒரு முகாமுக்கு சகோதரராக இருந்த பொழுது அங்கே களப்பணிக்காக செல்வதுண்டு. அப்படியாக அங்கே சொல்லும் பொழுது அங்கே இருந்த பெரியவர்களுடைய மனசில் இருந்த எல்லா விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், என்னைக்காவது ஒரு நாள் நம்ம வந்து சொந்த மண்ணுக்கு போயிடுவோம், நம்முடைய நாட்டுக்கு போகணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய ஆசையாக இருந்தது. அதனால தான் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய பிள்ளைகள் வந்து யாரையாவது காதலித்து திருமணம் செய்யணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஆசைப்படும் பொழுது அந்த முகாமில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் இல்லை வேறு முகாமில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் அப்படின்னு சொன்னால் உடனே ஒத்துக்குவாங்க. அங்கே மதம் கூட அவர்களுக்கு பெரிய தடையாக இருப்பது கிடையாது. ஆனால் வெளியில் வந்து இங்கே தமிழகத்தில் இருக்கக்கூடிய மற்ற யாராவது ஒரு பையனையோ ஒரு பொண்ணையோ வந்து அவர்கள் காதலித்தார்கள் என்று சொன்னால் அந்த திருமணத்தை ஒத்துக்கிறதுக்கு அவங்க வந்து ரொம்ப தயக்கப்படுவார்கள். காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம எப்படியாவது திரும்பி நம்முடைய நாட்டுக்கு போகணும், நம்ம மண்ணுக்கு போகணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய மிகப்பெரிய ஆவலாக இருக்கிறது. ஆனால் இன்றைக்கி இங்கே பிறந்து வளரக்கூடிய அந்த ஈழத் பிள்ளைகளுக்கு வந்து அந்த ஆசை இருக்கிறதா, வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த ஆசை இருக்கிறதா அப்படின்னு சொன்னால் அது வந்து மிகப்பெரிய கேள்விக்குறி தான். ஆனால் பெரியவங்களுக்கு எல்லாத்துக்குமே அது இருக்கிறது. அது எல்லாருக்குமே உள்ள மனநிலை தானே. இன்றைக்கி தமிழகத்தில் எங்கேயுமே சரி நகர்ப்புறங்களுக்காக பிழைப்பிற்காக ஓடக்கூடியவர்கள் என்னைக்காவது நம்ம சொந்த ஊருக்கு வரணும், சொந்த ஊரில் வந்து இருந்துடணும். இன்றைக்கி வெளிநாடுகளில் இன்றைக்கி வந்து குடும்ப சூழ்நிலை காரணமாக இன்றைக்கி வந்து வெளிநாடுகளில் சென்று வாழக்கூடியவர்கள் என்னைக்காவது திரும்பி சொந்த ஊருக்கு வந்துடணும் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் தான் இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னு சொன்னால் அதுதான் நம்மளுடைய அடையாளம். இன்றைக்கி தமிழகத்தில் கூட தமிழ் இனத்தை அழிக்கக்கூடிய பல்வேறு முயற்சிகள் நடந்து கொண்டு இருக்கிறது. நம்முடைய மொழியை அழிக்கக்கூடிய பல்வேறு முயற்சிகள் நடந்து கொண்டு இருக்கிறது. நம்முடைய பண்பாடு கலாச்சாரத்திலேருந்து நம்மை பிரித்தெடுத்து இன்றைக்கி வந்து மேற்கத்திய கலாச்சாரத்தை அதிகமாக உள்ளுக்க ஊடுருவ செய்து நம்மை வந்து அதற்கு பழக்கி கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு வந்து நம்முடைய உண்மையான கலாச்சாரம் என்ன, பண்பாடு என்ன, நம்முடைய மொழி எப்படிப்பட்ட மொழி, அதனுடைய அந்த பழமை எப்படிப்பட்ட பழமை, கல் தோன்றா மண் தோன்றா காலத்து தோன்றிய மூத்த குடி அப்படின்னு சொல்லி தமிழ் மொழி இன்றைக்கி வந்து உயிரோடு இருக்கக்கூடிய பழைய மொழிகளில் முதன்மையான மொழியாக இன்று தமிழ் இருக்கிறது. அதெல்லாம் இன்னும் சற்று காலத்தில் அழிக்கப்பட்டு விடுமோ அப்படிங்கிற ஒரு அச்சம் கூட இன்றைக்கி நம்ம எல்லாருக்குமே இருக்கிறது. இன்றைக்கி தமிழகத்தில் இந்த பூர்வீக மக்களுக்கு எவ்வளோ நிலம் இருக்குது அப்படிங்கிறதே மிகப்பெரிய கேள்விக்குறி தான். வெளியிலேருந்து வந்தவங்க இன்றைக்கி அதிகமாக இங்கே இடத்தை ஆக்கிரமித்து கொண்டு இங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கி வட இந்தியர்கள் அதிகமாக இங்கே வந்து அவர்களுக்கு எதிரானவர்கள் அல்ல நாமெல்லாம். இருந்தாலும் கூட இன்றைக்கி அதிகமாக நம்முடைய மக்களுக்கு இன்றைக்கி வந்து வாய்ப்புகள் மறுக்கப்பட்டு அவங்களுக்கு அதிகமாக வேலை வாய்ப்புகள் கொடுக்கப்படுகிறது. அதற்கு ஒரு காரணங்க சொல்கிறாங்க, நம்ம மக்கள் அதிகமாக வந்து காசு கேட்குறாங்க,
வேலைக்கு இடையில் வந்து அவங்க வந்து சரியாக வேலை செய்கிறது கிடையாது, அவங்க மாடு மாதிரி உழைக்கிறாங்க, கம்மியான காசு எவ்வளோ கொடுத்தாலும் வாங்கிக்கிறாங்க அப்படிங்கிற காரணங்கள் எல்லாம் சொல்லி இன்றைக்கி வந்து நமக்கான வாய்ப்புகள் இன்று மறுக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசாங்கம் கூட இன்றைக்கி தமிழக மக்களுக்குரிய வாய்ப்புகளை எல்லாம் மறுத்து அரசாங்க வேலைகளில் அதிகமாக மற்ற மாநில நபர்களை வந்து உட்கார வச்சு கொண்டு இருக்கிறது வந்து நம்மை அழிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய காரியம் அப்படிங்கிறத நாம் அதிகமாக உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆக நமக்கான அடையாளத்தை நம்ம மீட்டெடுக்கணும். நம்முடைய முன்னோர்களுக்கான அடையாளம், நம்முடைய மண்ணை நம்ம மீட்டெடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கடமையில் இருக்கிறோம். ஆக எல்லாருக்குமே இந்த ஏக்கமும் எண்ணமும் அதிகமாகவே இருக்கிறது. என்னுடைய மண்ணுக்கு நான் திரும்பி போகணும், என்னுடைய சொந்த ஊருக்கு நான் திரும்பி போக வேண்டும் அப்படிங்கிற எண்ணமும் ஏக்கமும் எல்லாருக்குமே இருக்கும். அப்படியாகத்தான் இன்றைய முதல் வாசகத்தில் நம்ம பார்க்கிறோம். யாக்கோப்பு சாகிறதுக்கு முன்னாடி எகிப்தில் இருக்கிறாங்க. பஞ்சத்தின் காரணமாக யோசேப்பை தேடி எகிப்தில் போய் இஸ்ராயல் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர் இறக்கும் தருவாயில் என்னுடைய இனத்தோடு என்னுடைய முன்னோரோடு என்னை கொண்டு போய் சேர்த்துருங்க, என்னை அடக்கம் செய்து விடுங்கள் என்று சொல்லி யாக்கோப்பு சொல்கிறார். யோசேப்பும் கூட இறப்பதற்கு முன்பாக தன்னுடைய சகோதரர்கள்ட்ட இஸ்ராயல் மக்கள்கிட்ட சொல்கிற காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், அந்த காலகட்டத்தில் யோசேப்பு வந்து எகிப்தில் நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாலும் கூட இன்னும் இஸ்ராயல் மக்கள் அடிமைப்படுத்தப்படவில்லை. இருந்தாலும் கூட கடவுள் வாக்களித்த நாட்டிற்கு நாம் எல்லாம் செல்ல வேண்டும், கடவுள் உங்களை கனிவோடு உற்று நோக்குவார், உங்களுக்காக வருவார், உங்களை மீட்டெடுப்பார் அப்படிங்கிற ஒரு வாக்குறுதியை கொடுத்து விட்டு நீங்கள் செல்லும் பொழுது என்னுடைய எலும்புகளை இங்கேருந்து எடுத்துகிட்டு போயிருங்க, என்னுடைய வாழ்க்கைக்கு பிறகு கூட என் எலும்பு கூட இருக்கக்கூடாது, என்னுடைய சொந்த மண்ணிற்கு போகணும் அப்படிங்கிற அங்கே யோசேப்போடைய அந்த ஆசையும் அந்த எண்ணத்தையும் ஏக்கத்தையும் இன்றைய முதல் வாசகத்தில் வெளிப்படுத்துவதாக நாம் பார்க்கிறோம். அன்பிற்குரியவர்கள், எப்படியாக நம்ம முதல் வாசகத்தில் இஸ்ராயல் மக்களுக்கு கடவுள் வாக்களித்த ஒரு தங்களுக்கென்ற ஒரு நாடு, அதற்கு திரும்பி செல்ல வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் ஏக்கத்தையும் அங்கே பார்க்குறோம். அது ஒரு உடல் சார்ந்த ஏக்கமாக கூட நம்ம பார்க்கலாம். இப்போது எப்படி நாம் சார்ந்திருக்கக்கூடிய இந்த உடலுக்கு ஒரு சொந்தமாக ஒரு இடம் வேண்டும், ஒரு வீடு வேணும் அப்படிங்கிற எண்ணமும் ஏக்கமும் இருக்கோ, அதே போல் நாம் கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆன்மாவிற்கும் தன்னுடைய சொந்த இடத்துக்கு போகணும் அப்படிங்கிற எண்ணமும் ஏக்கமும் இருக்கும். இதனடா புதுசாக இருக்குது, ஆன்மாவுக்கு சொந்த இடமா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். ஆன்மாவுக்கும் சொந்த இடம் இருக்குது, அது கடவுளிடம் செல்லக்கூடிய அந்த எண்ணமும் ஏக்கமும் தான். இந்த ஆன்மா கடவுளிடமிருந்து வந்திருக்கிறது, திரும்பி கடவுளிடம் சொல்ல வேண்டும். கடவுள்தான் இந்த ஆன்மாவிற்கான சொந்த இடம். அதைத்தான் இன்றைய நற்செய்தியில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, உன்னுடைய உடலை கொள்பவர்களுக்காக நீ பயப்படாதே, மாறாக இந்த ஆன்மாவை கொள்பவர்களுக்காக நீ பயப்பட வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். இந்த ஆன்மா தான் நிலையான ஒன்றாக கடவுளிடம் எப்போதும் இருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அப்போது நம்முடைய வாழ்வு முறை என்பது இந்த ஆன்மாவிற்கான வாழ்வு முறையாக இருக்க வேண்டும். இந்த ஆன்மாவிற்கான வாழ்க்கை நம்ம எங்கே வாழணும் அப்படின்னு சொன்னால், அதை இந்த மண்ணுலகில் தான் நம்ம வாழணும். இந்த உடலோடு தான் நாம் வாழ வேண்டும். இங்கே நான் வாழ்கிற வாழ்க்கை தான் என்னுடைய ஆன்மாவிற்கான அந்த எண்ணத்தையும் ஏக்கத்தையும் நிறைவு செய்யும். கடவுளிடம் திரும்பி செல்ல வேண்டும் அப்படிங்கிற என்னுடைய ஆன்மாவிற்கான வாழ்வு முறை என்பது இந்த மண்ணுலகில் நான் வாழும் பொழுது தான். அதனால தான் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, என்னை இந்த மண்ணுலகில் யார் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களை தந்தையாம் கடவுள் விண்ணுலகில் ஏற்றுக்கொள்கிறார். யார் இந்த மண்ணுலகில் என்னை மறுதளிக்கிறார்களோ அவர்களை விண்ணுலகில் தந்தையும் மறுதளிக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்துகிறார். அப்போது இந்த மண்ணுலகில் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை மறுதளிப்பது என்பது அவருடைய வார்த்தையை மறுதளிப்பதாகும். என் ஆன்மாவிற்கான இந்த பயணத்திற்கான வாழ்வு முறை என்பது என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிற்கான அவருடைய வார்த்தையை உள்வாங்கி வாழக்கூடிய ஒரு நன்மையான ஒரு ஒளியின் வாழக்கூடிய ஒரு வாழ்வு முறை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இப்படிதான் வாழணும்னு ஒரு வாழ்வை வாழ்ந்து சென்றிருக்கிறார்ல, அதை அந்த இறை வார்த்தை மூலமாக நாம் பெற்றுக்கொண்டோம். என்னுடைய வாழ்வு தீமையின் பக்கம், இருளின் பக்கம், அழகின் பக்கம் சார்ந்திருக்கிறது அப்படின்னு சொன்னால் நான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை மறுதளிக்கிறேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விரும்புவது நீ ஒளியின் பிள்ளைகளாக ஒளியின் வாழ்வு வாழ வேண்டும், உண்மைக்கான வாழ்வு வாழ வேண்டும், நீதியின் வாழ்வு வாழ வேண்டும். அது வாழும் பொழுது உனக்கான துன்பங்கள் அதிகமாகவே வரும். இருந்தாலும் பயப்படாத, உன் உடலை கொள்பவர்களுக்காக நீ பயப்படாத, மாறாக உன் ஆன்மாவிற்கான வாழ்வு என்பது இந்த உண்மையின் வாழ்வு, ஒளியின் வாழ்வு தான். இதற்கான பல்வேறு துன்பங்கள் வரும், கவலைப்படாத, கடவுள் உன்னை ஏற்றுக்கொள்வதற்காக இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய, ஏன்னா அந்த காலகட்டத்தில் தொடக்க காலத்தில் அதிகமாக இந்த வேத கலாபனை காலத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கான வாழ்வு வாழ்ந்த கிறிஸ்தவர்களுக்கான சோதனை என்பது அவர்கள் துன்பப்படுத்தப்பட்டார்கள், கொல்லப்பட்டார்கள், பயந்தார்கள். அப்பொழுது இந்த நற்செய்தியாளர் இந்த ஆண்டவருடைய வார்த்தையின் மூலமாக அவர்களுக்கு மிகப்பெரிய நம்பிக்கை ஊட்டுகிறார். அந்த நம்பிக்கை நமக்கும் இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையின் மூலமாக நம்பிக்கை ஊட்டு கொண்டிருக்கிறார். நாம் எப்படிப்பட்ட துன்பங்களை சந்தித்தாலும் நம்முடைய வாழ்வு என்பது
தீமையின் பக்கம் சென்று விடாமல், அழகின் பக்கம் சென்று விடாமல், நாம் நம்முடைய ஆன்மாவை காத்து கொள்பவர்களாக, ஆன்மாவிற்கான பயணம் இருக்கிறதே, ஆன்மாவிற்கான ஏக்கம் இருக்கிறதே, என் கடவுளிடம் நான் திரும்பி செல்ல வேண்டும் அப்படிங்கிற ஏக்கம் இருக்குது பார்த்தீங்களா, அதற்கான வாழ்வை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா அப்படின்னு சொல்லி சிந்தித்து பார்த்து தொடர்ந்து திருப்பலியிலே நாம் உருக்கமாக ஜெபிப்போம். இன்னை தருகிறேன் இயேசு தெய்வமே, இன்னை முழுதும் உமக்கு தருகிறேன். இன்னை தருகிறேன் இயேசு தெய்வமே, இன்னை முழுதும் உமக்கு தருகிறேன். உனக்காக நானும் வாழ்ந்திடவே, உனக்காக நானும் வாழ்ந்திடவே, பலியெனவே அன்பில் இணைந்திடுவேன், பலியெனவே அன்பில் இணைந்திடுவேன். இன்னை தருகிறேன் இயேசு தெய்வமே, இன்னை முழுதும் உமக்கு தருகிறேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது பெயரின் மாட்சிக்காக நாங்கள் நேர்ந்தளிக்கும் இக்காணிக்கை எங்களை தூய்மைப்படுத்துவதாக. விண்ணக வாழ்வுக்கு உரிய நற்செயல் புரிவதில் நாங்கள் நாளுக்கு நாள் முன்னேறி செல்வமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்துவின் இறப்பினை நாங்கள் அன்போடு கொண்டாடுகின்றோம், உயிர்ப்பினை உயிர் ஆற்றல் உள்ள நம்பிக்கையோடு அறிக்கையிடுகின்றோம். மாட்சியுடன் அவர் மீண்டும் வருவார் என உறுதியோடு எதிர்நோக்குகின்றோம். ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவு அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே,
நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் முது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் மேதுகாரக்கராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் முது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் உள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முது திருமுக ஒளியின் ஒளியேற்றருளும். எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதரனையுடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்த வரமருள்ள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பணியால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகின்றோம். முதிரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பெரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கும் அழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவருடைய அமைதியை மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திறத்தமை காத்துமைத்து வாழ்வளிப்பதாக. ஆமென். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம்.
இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மாண்புக்குரிய கொடைகளால் நிறைவு பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் மீட்பளிக்கும் கொடைகளை நாங்கள் என்றும் பெற்றுக்கொள்ளவும் உம்மையிடையராது புகழ்ந்தேத்தவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. ஆவிகீதம் பாடி உன் புகழை பாடுவே. உன் அன்பின் பெருமை அகிலம் விளங்கும் மாண்பை போற்றுவே. ஆவிகீதம் பாடி உன் புகழை பாடுவே. உன் அன்பின் பெருமை அகிலம் விளங்கும் மாண்பை போற்றுவே. ஆவே 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 ஆவே. பாவிகளின் ஆதரவே பாருலகோர் கோளே. பாவிகளின் ஆதரவே பாருலகோர் கோளே. அன்பின் தாய் நீ, எம் குரல் கேளம்மா. அன்பின் தாய் நீ, எம் குரல் கேளம்மா. ஆவிகீதம் பாடி உன் புகழை பாடுவே. உன் அன்பின் பெருமை அகிலம் விளங்கும் மாண்பை போற்றுவே. ஆவே 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 ஆவே. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.